நாங்க வேண்டாம்னு சொல்லியும் பம்பாயில இருக்க பாஸ்க்கு லெட்டர் போட்டீங்களே, அதுக்கு அவசியமே இல்லை. பாஸ், இவன் சிஏடி ராஜுவை நிச்சயமா கொண்டுடுவான். என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? திறமைய கண்ணால பார்த்துட்டு தான் கூட்டிக்கிட்டு வந்தோம். ஆமா பாஸ். அப்படியா? உன் பேரு? பல்தேவ். ஊரும் தெரியணுமா? பாம்பே. நம்பிக்கை இல்லைன்னா இந்த தழும்பையும் பாரு. இந்த சங்கு சாதாரணமா எதையும் நம்புறது இல்லை. நீ வரப்போறத பத்தியோ உன்னுடைய அங்க அடையாளங்களை பத்தியோ பாம்பேல இருந்து பாஸ் எழுதியிருந்த அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். கரெக்ட். யார் தெரியுமா? சிஐடி ராஜுவை கொள்றதுக்காக பாம்பேல இருந்து பாஸ் அனுப்பியிருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்தேவ். ஒரு திருத்தம். என்ன? சிஐடி ராஜுவை கொல்ல வந்த இல்ல, கொன்னுட்டு வந்த பல்தேவ். கொன்னுட்டியா? உன்னை சந்திக்கத்தான் வந்த. வழியில அவனை சந்திச்ச, முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் ஆட்டோட இங்க வந்த. அவன் உனக்கு எப்படி தெரியும்? அவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ பாஸுக்கு அனுப்பின போட்டோ. பாஸ் உனக்கு கொடுத்த லெட்டர். மிஸ்டர் சங்கு, இந்த கடிதம் கொண்டு வரும் பல்தேவ் ஒரு நல்ல திறமைசாலி. கொலையும் கொள்ளையும் இவனுக்கு கைவந்த கலை. தேவைப்பட்ட போதெல்லாம் இவனைத்தான் பஞ்சாபில் இருந்து அழைத்துக் கொள்வேன். சிஐடி ராஜுவை கொல்ல இவனை விட ஒரு திறமைசாலி நமக்கு கிடைக்க மாட்டான். பயன்படுத்திக் கொள்ளவும். இப்படிக்கு கங்கு, அந்தேரி, பம்பாய். சபாஷ். பாஸ் உன்னை என்ன காரியத்துக்காக இங்க அனுப்புனாரோ அதை செய்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் எவ்வளவு சொல்லியும் உனக்கு இன்னும் சந்தேகம்? ஆமா, அவன் உடல்ல நான் கண்ணால பார்த்தாகணும். அப்பதான் நான் நம்புவேன். என்ன? கோவளம் கடற்கரையில என் கண்ணெதிரிலேயே நம்ம ஆட்களால் அவன் கொல்லப்பட்டான். ஆனா எப்படியோ தப்பிச்சு திரும்ப உயிரோட வந்துட்டான். அதனாலதான் சந்தேகம். நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. உடனே போய் பாடியை பார்த்து வருவோம். நான் ஒருத்தரை தீர்த்து கட்டிட்டேன்னா அப்புறம் அவனை திரும்பி பார்க்கிற பழக்கமே கிடையாது. வேணும்னா இவளை அழைச்சிட்டு போய் உடலை பார்த்துட்டு வா. ஆமா, இது யாரும் சொல்லவே இல்லையா? ஓ, என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா. ஐ see. புறப்படலாமா மிஸ் விஜயா? பாஸ், வந்த களைப்பே தீரல, அதுக்குள்ள புறப்படணுமா பாஸ்? அங்க சொல்லு. ரெஸ்ட் வேணுங்கிறியா? ஆமா பாஸ். முதல்ல உடலை போய் பார்த்து வந்துருவோம். அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்க. எல்லா வசதியும் நான் செய்து தரேன். சங்கு, after all she is a girl. ஆம்பளையா இருந்தா அலுப்பு தெரியாது. பொம்பளை தானே, ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, சரியா 1 மணி நேரம் தான் ரெஸ்ட். அதுக்கு மேல 1 நிமிஷம் கூட என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் உடலை பார்த்தாதான் எனக்கு அடுத்த மூச்சே வரும். இவங்களை நம்ம ஸ்பெஷல் ரூம் கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ. எங்க அக்கா கொலை செஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு அவனாலே வளர்த்துங்க. அப்படி நான் இப்பவே உன் அக்காவை கொன்னவனை பழி வாங்கணும் உன் மனசு எப்படி துடிக்குதோ அதே மாதிரி என் அண்ணனை கொன்னவனை பழி வாங்கணும் என் மனசு கடந்து துடிக்குது. ஆனா என்ன செய்யறது? கொலை செஞ்சவங்களை பழி வாங்கினா சட்டப்படி குற்றவாளி ஆயிடும். அது தப்பு. அதனால அவங்களை போலீஸ் எல்லாம் ஒப்படைக்கணும். அப்படின்னா போலீஸுக்கு உடனே தகவல் கொடுத்துடலாங்க. அவசரப்படாது. கொலைகாரங்களை மட்டும் பிடிச்சா போதாது, அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே சட்டத்து முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் என் லட்சியம். ஆமாங்க, எல்லாம் சரிதான். ஆமா, செத்து போன உங்க அண்ணன் படத்தை காட்டுன்னு சங்கு கேட்கிறேன். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? பயப்படாது. நானும் எங்க அண்ணனும் ஒரே மாதிரி உருவம். அதனாலதானே எங்க அண்ணன் நினைச்சு நீயே என்ன கொல்ல வந்த. ஆமாங்க.
விஜயா, நாம தங்கியிருந்த பாழ் மண்டபத்துக்கு போய் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையான உருவத்துல குண்டடிப்பட்டவன் மாதிரி ரத்த காயம் போட்டுக்கிட்டு மூச்சு அடக்கிக்கிட்டு நான் பிணம் மாதிரி படுத்திருப்பேன். நீ சங்குவை கூட்டிட்டு வந்து காமி. அவன் நம்பிடுவான். அவன் இங்க திரும்பி வரது கொஞ்சம் தாமதப்படுது. அதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். இத பாரு, ஆனா ஒண்ணு, என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். டைம் ஆயிடுச்சு. சங்கு வெயிட் பண்ணிட்டு. சரியா சரியா சரியா.